அஸ்ஸலாமு அலைக்கும் மர்ஹபன் பிக்கும் மக்களே. இன்றைக்கி நம்ம ஸ்பைசி சிக்கன் நூடுல்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 75 கிராம் நூடுல்ஸ் பேக்கில் 5 பேக்கெட் நான் எடுத்துக்கிட்டேன். அது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பேக்கெட்லாம் வாட்டர், ஆயில், அதுக்கப்புறம் சிக்கன் ஸ்டாக் அதுவும் நம்ம போட்டு நம்ம பாயில் பண்ணி நூடுல்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு சிக்கன், அப்புறம் சால்ட், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் சோயா சாஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். கேபேஜ், அப்புறம் கேப்சிகம், கார்லிக், பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் ஆனியன் எல்லாத்தையுமே ஸ்லைஸாக நீட்டமாக கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஆயில் போட்டு 3 எக்ஸ் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே ஆயில்லையே அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனையும் அதே பேன்லேயே போட்டு நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப ஓவர் குக் ஆகணும்னு தேவையில்லை. அதே பேன்லேயே கார்லிக், ஆனியன், அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோமோ எல்லாம் 1 பை 1 ஆட் பண்ணணும். ரொம்ப எதுவுமே ஓவர் குக் ஆகக்கூடாது. அப்போ தான் நூடுல்ஸோட ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு சாட்டே பண்ணிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ், எக்கு, அப்புறம் சிக்கன் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு சாட்டே பண்ணணும். நான் இங்கே காமிச்சிருக்க எல்லா கெச்சப்பும் ஒவ்வொரு ஸ்பூன், நான் 5 பேக்கெட் நூடுல்ஸ்க்கு ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டேன். அப்புறம் லெமன், இந்த வேக வச்ச நூடுல்ஸையும் போட்டு நல்லா ஒரு மிக்சர் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நம்ம எடுத்தால் சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. நீங்கள் எல்லாருக்கும் சூடாக சர்வ் பண்ணுங்கள். செம்ம யம்மியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மாசலாமா.